Welcome friends. We have exercise 11.2 fifth question பார்க்கலாம். So draw a line segment AB of length 8 cm. Taking A as center, draw a circle of radius 4 cm கொடுத்திருக்காங்க. And taking B as center, draw another circle of radius 3 cm. Construct a tangent of each circle from center of other circle சொல்றாங்க. Okay. So first நம்ம என்ன பண்றோம்னா draw a line segment of length 8 cm. முதல்ல ஒரு line segment draw பண்ணிக்கிறோம். எவ்வளோ 8 cm. Okay, so first ஒரு line segment 8 cm draw பண்ணிக்கிறோம். Okay, so இதை நான் வந்து A ன்னு எடுத்துக்கிறேன். So இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன், B ன்னு எடுத்துக்கிறேன். Okay, so next என்ன சொல்றாங்கன்னா taking A as center, draw a circle of radius 4 cm சொல்றாங்க. A சென்டரா வச்சு நம்ம என்ன பண்ணோம், சர்க்கிள் வந்து radius 4 cm draw பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஏவை சென்டராக வச்சுக்கிறேன். ஸோ சர்க்கிள் வந்து 4 cm சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டேக்கிங் பி எஸ் சென்டர் ட்ரா அனதர் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 cm சொல்கிறாங்க. ஸோ பி சென்டரை வச்சு நான் எவ்வளோ எடுக்கணும், 3 cm மெஷர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 3 cm மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பிஎஸ் சென்டர். ஓகே, ஸோ 4 cm 3 cm ட்ரா பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரக்ட் டேஞ்சன்ட் ஆஃப் ஈச் சர்க்கிள் ஃப்ரம் சென்டர் ஆஃப் தி அதர் சர்க்கிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு என்ன பண்ணணும், மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணி தான் நான் டேஞ்சன்ட் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மோர் தென் ஆஃப் எடுத்துக்கிறேன். ஸோ இதிலிருந்து மோர் தென் ஆஃப், ஸோ மோர் தென் ஆஃப் வச்சு நான் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். சேம் அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பியில் வச்சிடுறேன். சேம் இங்கே ஒரு ஆர்க், ஸோ இங்கே ஒரு ஆர்க். இப்போ இது ரெண்டும் ஜாயினிங் பாயிண்ட் இருக்கும், அதை நான் என்ன எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட், ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு பாயிண்ட். ஓகே, ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் தான் எனக்கு என்னது இப்போ மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன், சீன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ட்ரா அனதர் சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் டேஞ்சன்ட் ஆஃப் ஈச் சர்க்கிள் ஃப்ரம் சென்டர் ஆஃப் தி அனதர் சர்க்கிள். ஓகே, ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட் கரெக்டாக சென்டரில் சீல வச்சு ரெண்டு பக்கமும் ஏ, அதே மாதிரி பி, ரெண்டுத்துக்கும் கரெக்டாக சென்டரில் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கிள்லேருந்து இதுக்கு டேஞ்சன்ட் ஃபார்ம் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பி பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஏ பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பியிலிருந்து எது எனக்கு டேஞ்சன்ட், இப்போ இந்த பாயிண்ட் தான் டேஞ்சன்ட். 1 2, ஸோ இதில் பார்க்கும்போது 3, ஸோ இதில் 4, 4 டேஞ்சன்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பியிலிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ 1, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பியிலிருந்து இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 2, ஸோ நெக்ஸ்ட்டு ஏலேருந்து தேர்ட் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன். ஸோ 3, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஸோ இந்த பாயிண்ட் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது எனக்கு 4. ஓகே, ஸோ இதை இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு பி, ஸோ இந்த டேஞ்சன்ட் வந்து கியூ, ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆர், ஸோ இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன், எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 4 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியாச்சு. இதுதான் இப்போ கொடுத்துருக்கிறது கொஸ்டினில். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா ஏ லைன் செக்மெண்ட் ஆஃப் 8 cm. ஏ சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் 4 cm ட்ரா பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் பி சென்டரா வச்சு சர்க்கிள் வச்சு ஒரு 3 சென்டிமீட்டர் ட்ரா பண்றேன். கன்ஸ்ட்ரக்டட் டேஞ்சன்ட் டு ஈச் சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல இருந்து ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்றேன், 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்றேன். அதே மாதிரி இந்த சர்க்கிள்ல இருந்து சென்டர் டேஞ்சன்ட் வச்சு 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்றேன். இதுதான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்போ நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் ப்ரூவ் பண்ணனும். சோ ஜஸ்டிஃபிகேஷன் ப்ரூவ் பண்றது முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரேடியஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணனும். சோ ஏபி ஜாயின் பண்ணிருங்க. சோ நெக்ஸ்ட் ஏக்யூ ஜாயின் பண்ணிருங்க. So next BR, so next BS. Okay, so இது நாளையும் ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ எது இதெல்லாம் நமக்கு ரெக்வயர்ட் டேஞ்சன்ட் அது ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏபி, நெக்ஸ்ட் ஏக்யூ, சாரி ஏபின்னு எடுத்தா போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எது உங்களுக்கு ரெக்வயர்ட் டேஞ்சன்ட் இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பிபி அண்ட் பிக்யூ. ஸோ இந்த பாயிண்ட், ஸோ பிபி அண்ட் பிக்யூ. ஸோ பிபி கமா பிக்யூ. ஸோ இந்த பாயிண்ட்ல, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு எது வரும், ஏஎஸ் அதே மாதிரி ஏஆர். ஸோ ஏஎஸ் கமா ஏஆர். இந்த சர்க்கிள் மேலே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏஎஸ், ஸோ இந்த இடத்துல ஏஆர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபி, நெக்ஸ்ட் பிக்யூ. இதெல்லாம் தான் உங்களுக்கு என்னது ரெக்வயர்ட் டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக எப்படி முடிக்கிறோம் அப்படின்னா, பிபி அண்ட் பிக்யூ, தேர்ஃபோர் பிபி அண்ட் பிக்யூ எது டேஞ்சன்ட். ஸோ இந்த பிபியும் பிக்யூயும் டேஞ்சன்ட் ஆர் டேஞ்சன்ட் ஆஃப் சர்க்கிள் டு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ். எந்த சர்க்கிளுக்கு, லார்ஜர் சர்க்கிள். ஸோ லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் என்னது 4 சென்டிமீட்டர். ஸோ பிபியும் பிக்யூவும் ஒரு டேஞ்சன்ட், அதோட சர்க்கிள் எந்த சர்க்கிள் வருதோ ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஏஎஸும் அண்ட் ஏபியும், ஏஎஸ் அண்ட் ஏஆர், சாரி ஏஎஸ் அண்ட் ஏஆர் ஆர் டேஞ்சன்ட்ஸ் டு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ். எந்த ரேடியஸ் இது 3 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்டிஃபிகேஷன் எழுதிடலாம். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் சேம் நம்ம எல்லா கொஸ்டினுக்கு பார்க்குற மாதிரி தான். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏஎஸ் ஏஆர் பிபி கமா பிக்யூ இதுதான் உங்களுக்கு டேஞ்சன்ட் ஆர் டேஞ்சன்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ரேடியஸ் ஜாயின் பண்ணோம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபார் திஸ் நம்ம என்ன பண்றோம், ஜாயின் ஏபி ஏக்யூ கமா பிஎஸ் அண்ட் பிஆர். ஓகே, ஸோ இது நாளையும் ஜாயின் பண்றோம். இப்போ நம்மளுக்கு ஆங்கிள் ஏஎஸ்பி ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ஏஎஸ்பின்னா இது வந்துடும். ஸோ ஏஎஸ்பி. ஓகே, ஸோ ஆங்கிள் இன் இப்போ இது எந்த பார்ட் இருக்கு, செமி சர்க்கிள் இருக்கு. ஸோ ஏஎஸ்பி ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், 90 டிகிரின்னு வந்துடும். therefore ஆங்கிள் ஏஎஸ்பி is an angle of semicircle. ஓகே, ஸோ செமிசர்க்கிள் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தெரியும், ஆங்கிள் இன் செமிசர்க்கிள் வந்து 90 டிகிரி. ஆங்கிள் இன் எ செமிசர்க்கிள் இஸ் 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏஎஸ்பின்றது என்னது 90 டிகிரின்னு வந்துடும். ஓகே, ஸோ ஆங்கிள் ஏஎஸ்பின்றது 90 டிகிரி நீங்க தெரிஞ்சு போச்சுன்னா, அப்போ பிஎஸும் பிஆரும் உங்களுக்கு என்னது பர்பண்டிகுலர். சாரி, பிஎஸும் ஏஎஸும் உங்களுக்கு எது பர்பண்டிகுலர். ஸோ இந்த பிஎஸ் பார்ட்டும் ஏஎஸ் பார்ட்டும் உங்களுக்கு எப்போ இருக்கும், பர்பண்டிகுலர். therefore BS is perpendicular to AS. ஓகே, அப்போ since BS is the radius of the circle, எதனால BS வந்து ரேடியஸ் இருக்க சர்க்கிள்னால. புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி AS has to be tangent of the circle. AS வந்து என்னது, has to be tangent. BS ரேடியஸா இருக்கிறதுனால கண்டிப்பா ASன்றது என்னதான் வரப்போகுது, உங்களுக்கு tangent தான் வரப்போகுது. இப்போ நீ நம்ம ஃபைண்ட் பண்ண மாதிரி சிமிலர்லி எதுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும், சிமிலர்லி AR, so next BP, BQ are the tangents of a circle னு முடிச்சிடலாம். ஓகே, நீங்க எக்ஸாம்ல இது மாதிரி சிமிலர்லின்னு போட்டு எழுதினா போதும். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க.
இதுக்கு டயக்ராம் போட்டு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் 4 இது நம்ம எழுத முடியாது. ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் ஜஸ்ட் இது மாதிரி நீங்கள் சிமிலரின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஆர் த டேஞ்சன்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம எக்ஸசைஸ் 11.2ல 4th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ட்ரா எ பேர் ஆஃப் டேஞ்சன்ஸ் டு எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் விச் ஆர் இன்க்ளைன் டு ஈச் அதர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரா எ பேர் ஆஃப் டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ 5 சென்டிமீட்டர் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வச்சு முதல்ல 5 சென்டிமீட்டர் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஓ இப்போ வந்து அட் விச் ஆர் இன்க்ளைன் டு ஈச் அதர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி அப்படின்னா முதல்ல உங்களுக்கு டயக்ராம் எப்படி வரும்னா, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பார்ட் வரும், ஸோ டேஞ்சன்ட், அதே மாதிரி இங்கே ஒரு டேஞ்சன்ட் வந்துடும். ஸோ இந்த 2 பாயிண்ட் இங்கே இன்க்ளைன் மீட்டர் இடம் தான் உங்களுக்கு என்னது 60 டிகிரி வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓன்றது ஃபஸ்ட்டு ஒரு டேஞ்சன்ட் ஜென்ரலான பாயிண்ட் போட்டுறேன். ஸோ இந்த ஓஏன்றது நீங்கள் எங்கே வேணால் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓஏ அப்படின்ற பாயிண்ட்டை நான் அப்படி போட்டுறேன். ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணும். இப்போ அந்த டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இது ஒரு ரேடியஸ். ஓகே, ஸோ இது ஒரு ரேடியஸ் 90 டிகிரி. ஸோ எனக்கு அதே மாதிரி இதுவும் எனக்கு ஒரு ரேடியஸ், இதுவும் 90 டிகிரி வந்துடும். ஓகே, ஸோ இந்த இன்க்ளைன் பண்ணி மீட் ஆகிற பாயிண்ட் எனக்கு என்னது 60 டிகிரி. ஸோ இதுவும் எனக்கு 90 டிகிரி, இந்த பக்கம் போகிற டேஞ்சன்ட்டும் 90 டிகிரி. ஸோ இப்போ எனக்கு இந்த இன்க்ளைன் மீட் ஆகிறது வந்து 60 டிகிரி. நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், சம் ஆஃப் குவாட்ரிலேட்டர் வந்து 360 டிகிரின்னு தெரியும். அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த பாயிண்ட் என்ன தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆங்கிள் ட்ரா பண்ண முடியும். என்ன சொல்கிறேன்னா பாருங்க, இப்போ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டரல், சென்ட்ரல் ஆங்கிள் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆங்கிள் சம் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோனா மொத்தம் 360 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ஓஏ அப்படின்ற ஆங்கிள் எனக்கு என்னன்னு தெரியும் 90 டிகிரி, அதை ஃபஸ்ட் எழுதிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆங்கிளும் எனக்கு தெரியும் என்னது, ஓபின்றது என்னது எனக்கு தெரியும் 90 டிகிரின்னு தெரியும். சாரி, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி, சேம் இங்கே ட்ரா பண்ணனா இந்த ஆங்கிள் எனக்கு 90 டிகிரி. ஸோ இப்போ இன்க்ளைன்ட் ஆங்கிள் வந்து எனக்கு என்னன்னு தெரியும், மீட்டர் இடம் வந்து 60 டிகிரின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ எனக்கு ஆனால் இப்போ இந்த சென்டர் பார்ட் ஆஃப் ஆங்கிள் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அது தெரிஞ்சால் தான் நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், மெஷர்மெண்ட் போட முடியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 360னா இப்போ இது எல்லாத்தையும் எனக்கு ஆட் பண்ணும்போது 180 + 60 240 வருது, ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 360. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 360 மைனஸ் 240 போட்டோன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வருது, 120 டிகிரின்னு வருது. ஸோ இந்த 120 டிகிரி தான் நான் இப்போ என்ன பண்ணும், இங்கே ட்ரா பண்ணும். ஸோ இந்த 120 டிகிரி நான் எப்படி ட்ரா பண்ண முடியும்னா கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு காம்பஸ் எடுத்து ஜஸ்ட் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கிறேன். அது எந்த மெஷர்மெண்ட் வேணா இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்க் ட்ரா பண்ணிவிட்டு இதோட ரேடியஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கே நான் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறனோ, மெஷர்மெண்ட்ன்றது அப்ராக்சிமேட் எடுக்கிறது தான், ஆனால் இதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் அது உங்களுக்கு தெரியும் 3 குவாட்ரிலேட்டர்ஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது கட் பண்ணுறது எனக்கு என்னது 60 டிகிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து நான் அகெயின் இப்படி கட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா 120 டிகிரி. ஸோ அகெயின் நான் கட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி. ஆனால் எனக்கு தேவை எக்ஸோட வேல்யூ என்ன தான் இருக்கணும், 120 டிகிரி தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் எனக்கு என்னது 120 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், 120 டிகிரி ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் எனக்கு இப்போது 120 டிகிரி. சரிங்களா? இப்போ 120 டிகிரி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணும், இதுவும் 90 டிகிரி இருக்கணும், இதுவும் 90 டிகிரி. அந்த 90 டிகிரி பைசெக்டார் இடம் தான் எனக்கு என்ன வரும், இந்த இடத்துல 60 டிகிரி வரும். ஸோ அது எப்படி ட்ரா பண்ணுற பாருங்க. ஸோ ஜஸ்ட்டு காம்பஸ் இப்போ நம்ம எப்படி பண்ணோமோ இப்போ 120 பண்ண மாதிரி இப்போ இந்த இடத்துல வச்சு 90 டிகிரி ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு என்னது பி. ஓகே, ஸோ ஜஸ்ட் 90 டிகிரி எப்படி ட்ரா பண்ணால் சேம் அதே மாதிரி இப்போ இங்கே காம்பஸ் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வச்சு ஆர்க் ட்ரா பண்ணுறது நம்ம எப்படி வேணால் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வச்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ ஆர்க்கு ட்ரா பண்ணிவிட்டு ஆனால் என்ன பண்ணக்கூடாது, சேஞ்சஸ் ரேடியஸ் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, இதே ரேடியஸ் தான் இருக்கணும். அப்படியே வச்சு இங்கே கட் பண்ணுங்கள். இது இப்போ உங்களுக்கு 60 டிகிரி. சேம் அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ எங்கே வருது பாருங்க, அந்த பாயிண்ட் மீட்டர் இடத்துல வச்சு திருப்பி நீங்கள் கட் பண்ணுறது 120 டிகிரி. ஆனால் நமக்கு தேவை வந்து பைசெக்டர் 90 டிகிரி தான் தேவை. சேம் இது சேஞ்ச் பண்ண வேணால் நம்ம இப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இங்கேயும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கோங்க அதே மாதிரி. ஓகே. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நமக்கு எடுக்கிறது 60 டிகிரி. ஓகே. ஸோ இது 60 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து அடுத்து எடுக்கிறது எனக்கு 120 டிகிரி. ஓகே. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ரெண்டு மீட் பண்ணுற இடம் தான் நமக்கு பைசெக்டர் 90 டிகிரி. இப்போ நான் கொஞ்சம் காம்பஸ் எனக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ மோர் தென் ஹாஃப்க்கு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வச்சு 120ல் வச்சு எனக்கு ரெண்டு மீட் ஆறு தான் எனக்கு என்னது 90. ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ இந்த பாயிண்ட் தான் என்னது 90 டிகிரி நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே. சேம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இங்கே வச்சுக்கிறேன், இதில் வச்சுட்டு ஸோ மோர் தென் ஆஃப் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுறேன். சேம் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சு, பைசெக்டர் பாயிண்ட் கிடச்சிச்சு. ஓகே. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகே. ஸோ இப்போ லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ இங்கேருந்து லைன் இந்த பாயிண்டில் வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், ஸோ இந்த பாயிண்டில் வச்சு எனக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த மீட் பண்ணுற பாயிண்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, லைன் ட்ரா பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து வச்சு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ மீட்டால் இன்னும் ஒரு பாயிண்ட் ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது அதனால லைன் வெளியே போச்சுன்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ எனக்கு மீட் ஆயிடுச்சு இந்த இடம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடம் தான் எனக்கு என்னது 60 டிகிரி. இன்க்ளைன்ட் ஈச் அதர் அட் an angle of 60 டிகிரி. எப்படி நான் 60 டிகிரி டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியும், எனக்கு இது 90 டிகிரின்னு ஏற்கனவே தெரியும் ரேடியஸ். ஸோ இதுவும் 90 டிகிரின்னு தெரியும். ஸோ இது 60 டிகிரின்னு தெரியும். இதை வச்சு தான் நான் என்ன கண்டுபிடிச்சேன், இப்போ இது 120 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 120 டிகிரினா இது 60, இது 60 ட்ரா பண்ணி 120 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இது என்ன ஆங்கிள், எனக்கு 120 டிகிரி. புரியுங்களா? ஸோ இதுதான் ட்ரா எ பேர் ஆஃப் டேஞ்சன்ட். இது ரெண்டு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிட்டோம். ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், இன்க்ளைன்ட் ஈச் அதர் அட் an angle of 60 டிகிரி. ஸோ இந்த பாயிண்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், Pன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், PA அண்ட் PB ஆர் ரெக்வயர்ட் டேஞ்சன்ட். ஸோ PA அண்ட் PB ஆர் ரெக்வயர்ட் டேஞ்சன்ட். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஜஸ்டிஃபிகேஷன் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம டயக்ராமில் போட்டோம், ஜஸ்டிஃபிகேஷன் என்ன பண்ணால் ஆக்சுவல் கால்குலேஷனில் போடுறோம். ஸோ ஜஸ்ட் இங்கே எழுதுகிறேன். இங்கே பாருங்கள், ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கும்போது நாம் எடுத்து பார்க்கும்போது ஆங்கிள் ஏபிபி அப்படின்றது எனக்கு என்ன வந்ததுன்னா 60 டிகிரி வந்தது. இப்போ இந்த ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 60 டிகிரி தான் நான் ஜஸ்டிஃபிகேஷனில் ப்ரூவ் பண்ணோம். இப்போ பை கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எனக்கு ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 60 டிகிரின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ ஜஸ்டிஃபிகேஷனில் நாம் இப்போ என்ன எழுதுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பை அவர் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வந்தது, OAP அப்படின்றது என்னது 90 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு OBP அப்படின்றது 90 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு AOB அப்படின்றது 120 டிகிரி. ஓகே. ஸோ இதுதான் எனக்கு தெரியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி சேம் அதே தான். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் எவ்வளோ உங்களுக்கு 360. ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் உங்களுக்கு 360 டிகிரி. ஸோ அப்போ என்னென்ன வந்துடும், ஸோ 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் 120 டிகிரி ப்ளஸ் ஏபிபின்றதான் எனக்கு தெரியாது, நான் அதை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 360 டிகிரின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எனக்கு ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 90 + 90 180, 180 + 120 என்ன வந்துடும்னா 300 வந்துடும். ஸோ 300 ப்ளஸ் ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 360. அப்போ ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு என்ன வந்துடும், எனக்கு 360 - 300
60 டிகிரின்னு வந்துடும். ஸோ இது வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணுது. திஸ் ஜஸ்டிஃபைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். தேர்ஃபோர் திஸ் ஜஸ்டிஃபைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம எக்ஸசைஸ் 10.11.2ல தேர்டு கொஷின் பார்க்கலாம். ஸோ ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 cm. Take 2 points P and Q on one of its extended diameter, each at a distance of 7 cm from its center, and draw a tangent to the circle from these 2 points P and Q ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 cm ட்ரா பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 cm மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 3 cm அக்யூரேட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 3 cm சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸோ காம்பஸ் இந்த சென்டரில் இருக்கிறது கரெக்டாக நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் கார்னர் இருக்கிறத கரெக்டாக ரொட்டேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 cm ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ டேக் 2 points P and Qன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு அப்படியே லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். முதல்ல டயாமீட்டர் ட்ரா பண்ணுறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி முதல்ல 2 பக்கம் போட்டுக்கிட்டு அப்புறமேல் நான் 7 cm என்ன பண்ணுறேன், மெஷர் பண்ணி ஆர்க் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 3 cm போட்டுட்டு இப்போ 7 cm மெஷர் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேக் P and Q ஒன் ஆஃப் இட்ஸ் எக்ஸ்டெண்டட் டயாமீட்டர் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 7 cm ஃப்ரம் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதிலிருந்து இப்போ 7 cm எடுத்துக்கிறோம். 7 cm கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 7 cm நம்ம என்ன பண்ணுறோம், சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு ஆர்க், சேம் அதே மாதிரி 7 cm இங்கேருந்து ஒரு ஆர்க். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ ஜஸ்ட் இந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இதை வந்து Pன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து Qன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணோன்னா என்ன பண்ணணும், பர்பண்டிகுலர் பைசெக்ட் எடுக்கணும். ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டர் எப்படி இருக்குன்னா இதுக்கு மோர் தென் ஆஃப் ஃபஸ்ட்டு. ஸோ ஓபியிலேருந்து ஸோ இந்த பாயிண்ட் O, ஸோ ஓலேருந்து மோர் தென் ஆஃப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ மோர் தென் ஆஃப், ஸோ மோர் தென் ஆஃப் போட்டு ஆர்க், மேலே ஒரு ஆர்க்கு அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு Pயில் வச்சுக்கோங்க. Pயில் வச்சு அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். சேம் இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ Qவில் அதே மாதிரி இந்த பக்கமும் ஓபின்ற 7 cm, அப்போ இந்த பக்கமும் 7 cm. அப்போ இதுலேருந்து மோர் தென் ஆஃப் அப்படின்னா சேம் இங்கேயும் உங்களுக்கு அதே மோர் தென் ஆஃப் தான். ஸோ இங்கேருந்து வச்சு அதே மாதிரி ஒரு ஆர்க், ஸோ அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஓவில் வச்சு இங்கேருந்து ஒரு பார்ட் கட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன் மிட் பாயிண்ட்டுக்காக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து அதே மாதிரி இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், ஸோ இங்கே ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் எனக்கு என்னது மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டு என்னென்னு எடுத்துக்கிறேன், இது Tன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மிட் பாயிண்ட் வந்து நான் Uன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது T, இந்த மிட் பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன், Uன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 2 மிட் பாயிண்ட் வச்சு இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். கவனிங்க. ஸோ இதுதான் மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஓலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ஓலேருந்தும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த Pன்ற பாயிண்ட்லேருந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். சேம் அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து, இந்த மிட் பாயிண்ட்லேருந்து சேம் அதே தான் எனக்கு ஈக்குவலாக தான் இருக்க போது, வேரி ஆகாது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் அகெயின் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ 2 சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஓபியும் ஓக்யூவும் என்ன பண்ண போகிறேன், பைசெக்ட் ஓபி அண்ட் ஓக்யூ கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இப்போ டி அண்ட் யூ மிட் பாயிண்ட்டாக ஓபி அண்ட் ஒர்க். இந்த டீன்றது தான் உங்களுக்கு என்னது மிட் பாயிண்ட். எதுக்கு? ஓபிக்கு மிட் பாயிண்ட்டு. அதே மாதிரி யூன்றது எதுக்கு மிட் பாயிண்ட்டு? ஓக்யூன்றதுக்கு மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் ஒரு டேஞ்சன்ட் வரும். ஸோ கியூவிலேருந்து இப்போ எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள், இந்த பாயிண்ட். ஸோ இதில் இந்த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த பாயிண்ட். ஸோ இதில் இந்த பாயிண்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு 4 டேஞ்சன்ட் கிடைச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பியிலேருந்து ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட், ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ 1. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு மீட் பண்ணுறது ட்ரா பண்ணுறேன். ஸோ செகண்ட் டேஞ்சன்ட்டு. ஸோ அடுத்து தேர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு கியூவிலேருந்து தேர்ட் டேஞ்சன்ட் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து. ஸோ இந்த பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட். ஸோ இப்போ 4 டேஞ்சன்ட் நான் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க, கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், draw a circle of radius 3 cm. முதல்ல இங்கே 3 cm ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்டெண்டட் டயாமீட்டர் போட்டுக்கிறேன். ஏன்னா டேக் 2 பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்டட் டயாமீட்டர் எடுத்துக்கிறேன். அதிலிருந்து எனக்கு என்ன தேவை, 7 cm. ஸோ இங்கேருந்து 7 cm வர இருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து 7 cm வர. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பைசெக்ட் பண்ணுறேன். ஸோ ஓபிக்கு மோர் தென் ஆஃப் எடுத்து ஆர்க் போட்டு இங்கே பைசெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஓக்யூக்கு மோர் தென் ஆஃப் எடுத்து பைசெக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு மிட் பாயிண்ட் வரும். அது மிட் பாயிண்ட் வந்து டீன்னு எடுத்துக்கிறேன், மிட் பாயிண்ட் யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதிலேருந்து சென்டரில் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே சென்டரில் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த 4 டேஞ்சன்ட் போட்டு இங்கே ஒரு டேஞ்சன்ட், இங்கே ஒரு டேஞ்சன்ட், ஸோ இது ஒரு டேஞ்சன்ட், இது ஒரு டேஞ்சன்ட், 4 டேஞ்சன்ட்டையும் ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு என்னது, இப்போ இந்த பாயிண்ட் வந்து பிவி, ஸோ இந்த பாயிண்ட் டபிள்யூ, ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸ், ஸோ இந்த பாயிண்ட் ஒய். ஓகே, அப்போ நம்மளுக்கு 4 டேஞ்சன்ட் கிடைச்சிருக்கு. என்னென்ன கிடைச்சிருக்குன்னா பிவி, பிடபிள்யூ, நெக்ஸ்ட் கியூஎக்ஸ், கியூஎக்ஸ், கியூஒய். இதுதான் உங்களுக்கு என்னது, ஆர் ரெக்வயர்ட் டேஞ்சன்ட். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்டிஃபிகேஷன் எழுத போகிறேன். ஓகே, ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே ரேடியஸ் எப்பயுமே பைசெக்ட் பண்ணிடணும். ஸோ இது பைசெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஜாயின் பண்ணிடணும். ஸோ ஓவியை ஜாயின் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஓடபிள்யூவை ஜாயின் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஓஎக்ஸை ஜாயின் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஓஒய்யை ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்டிஃபிகேஷன் கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்டிஃபிகேஷன், ஃபஸ்ட்டு எது ஜாயின் பண்ணியிருக்கேன், ஜாயின் ஓவி, ஓடபிள்யூ, ஓஎக்ஸ், ஓஒய். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு செமி சர்க்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு செமி சர்க்கிள் ஃபஸ்ட்டு ஆங்கிள் பிவிஓ, இந்த மேலே இருக்கிற பார்ட், இந்த பார்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வந்துடும் எனக்கு, ஆங்கிள் பிவிஓ இஸ் அன் ஆங்கிள் இன் செமி சர்க்கிள். ஆங்கிள் இன் செமி சர்க்கிள். ஓகே, ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் அப்படின்றது என்னது, 90 டிகிரி. அப்போது தேர்ஃபோர் ஆங்கிள் பிவிஓ ஈக்குவல் டு எனக்கு என்னது, 90 டிகிரி. ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ எனக்கு என்ன இருக்குது, ஓவி எதுக்கு பர்பண்டிகுலர் இருக்குது, பிவிஏ பர்பண்டிகுலர் இருக்குது. ஓவி பர்பண்டிகுலர் டு பிவி. ஓகே, தேர்ஃபோர் சின்ஸ் ஓவி இஸ் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், ஓவின்றது ரேடியஸாக இருக்கும்போது பிவின்றது கண்டிப்பாக எனக்கு என்ன தான் இருக்கணும், டேஞ்சண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பிவி ஹேஸ் டு பி tangent of the circle. ஓகே, ஸோ பிவின்றது டேஞ்சன்ட் அப்படின்னா சிமிலர்லி நமக்கு என்னென்ன வந்துடும், பிடபிள்யூ, அடுத்து கியூஒய், அடுத்து கியூஎக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு என்னதான் டேஞ்சன்ட் ஆஃப் த சர்க்கிள் போட்டுடலாம். ஓகே, ஸோ சிமிலர்லி PW, next QX, QY also tangent of a circle. Okay, thank you.
So welcome friends, நம்ம exercise 11.2 second question பார்க்கலாம். So construct a tangent to a circle of radius 4 cm from a point on the concentric circle of radius 6 cm and measure its length. Also verify the measurement by actual calculation சொல்றேன். Okay, so first நம்ம radius 4 cm circle draw பண்றோம். So radius 4 cm measurement எடுத்துக்கோங்க. Okay, so இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ 4 சென்டிமீட்டர் சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் ஏ பாயிண்ட் அந்த கன்சென்ட்ரிக் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 6 சென்டிமீட்டர் சேம் அதே மாதிரி மெஷர் பண்ணுறோம். ஸோ 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ சேம் பாயிண்ட்லேயே வச்சுக்கோங்க. சேம் பாயிண்ட்ல வச்சு நம்ம என்ன பண்ணோம், அடுத்து 6 சென்டிமீட்டர் சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ 4 சென்டிமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 6 சென்டிமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு ஓன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைசெக்ட் ஓபி. ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஓ, இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஓபி ட்ரா பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஓலேருந்து ஸோ இதோ ஒரு பாயிண்ட்டு பி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஓ. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் பி எடுக்கும்போது ஜஸ்ட் எனக்கு நான் இங்கே எடுத்துக்கிறேன், இப்படி எடுத்துக்கிறேன் பி. ஸோ இது எங்கே வேணால் எடுத்துக்கலாம் பின்றது நான். ஸோ இப்படி எடுக்கிறேன். இப்போ இதை நான் என்ன பண்ணணும், பைசெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் தான் எனக்கு என்னது, இப்போ இந்த பாயிண்ட் என்ன பண்ணணும், பைசெக்ட் பண்ண போகிறேன். ஸோ பைசெக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ மோர் தென் ஆஃப் எடுத்துக்கணும் ஓபியில். ஸோ ஓபியில் வச்சு மோர் தென் ஆஃப் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ மோர் தென் ஆஃப் எடுத்துகிட்டேன். இப்போ ஆர்க் ட்ரா பண்ணி பைசெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மேலே ஒரு ஆர்க், ஸோ அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் பியில் வச்சுக்கிறேன். ஸோ பியில் வச்சு இங்கே ஒரு ஆர்க், ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க். ஸோ இப்போ 2 ஆர்க் மீட் பண்ணுற இடம் தான் எனக்கு என்னது, பைசெக்டர் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் இங்கே மீட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாயிண்ட், ஸோ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட் மீட் ஆகிறத ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் தான் எனக்கு என்னது இப்போது பைசெக்டர் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு இப்போ எம்னு எடுத்துக்கிறேன். எம்பி இது மிட் பாயிண்ட் ஆஃப் ஓபி. ஓகே, ஸோ இப்போ இதை ஜஸ்ட் ரெண்டுமே மீட் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இது எம் பாயிண்ட்டு. ஸோ எம்மிலிருந்து இங்கே வச்சு மீட் பண்ணும்போது ஒரு சர்க்கிள், சேம் அதே பாயிண்ட்டு இங்கே பாயிண்ட் எனக்கு இங்கே மிட் பாயிண்ட் வருதான் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் எனக்கு என்னது, மிட் பாயிண்ட். பைசெக்டர் எடுத்துகிட்டு தான் நம்ம மிட் பாயிண்ட் போட முடியும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேஞ்சன்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஓபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எம்எஸ் சென்டர். ஓகே, ஸோ இந்த எம்எஸ் சென்டரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டர்செக்ட் த கிவன் சர்க்கிள். இதை பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கிறேன், Q அண்ட் Rன்னு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ Q அண்ட் R வேணாம், ஏற்கனவே P இருக்குது. ஸோ A அண்ட் Bன்னு எடுத்துக்கலாம். ஸோ மீட்டார் பாயிண்ட், இந்த பாயிண்ட் மீட்டார் பார்த்தீங்களா. ஸோ இந்த பாயிண்ட் A, ஸோ இந்த மீட்டார் பாயிண்ட் வந்து Bன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் ரெண்டு இந்த மீட்டார் பாயிண்ட்டை ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன் சர்க்கிள் மீட்டரில் பாயிண்டில். ஸோ எப்படி ஒரு எனக்கு டேஞ்சன்ட்டு, ஸோ இது P, இது A. ஓகே, ஸோ PA. ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் இதே மாதிரி ஜாயின் பண்ணுறேன். ஸோ இது PB. ஸோ PA அண்ட் PB தான் எனக்கு என்னது ரெக்வயர்டு டேஞ்சன்ட். இப்போ PAவும் PBயும் மெஷர் பண்ணுறேன். PA PB எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ PA மெஷர் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருதுன்னா 4.5 அக்யூரேட்டாக வருது. ஓகே, ஸோ இது நம்ம இப்போ ஆக்சுவல் கால்குலேஷனும் செக் பண்ணணும். ஸோ PA வந்து எனக்கு எவ்வளோ வருது அக்யூரேட்டாக 4.5 சென்டிமீட்டர். அதே மாதிரி PBலையும் வச்சு மெஷர் பண்ணுறேன். ஸோ PBலையும் வச்சு மெஷர் பண்ணும்போது எனக்கு அக்யூரேட்டாக என்ன வருது, 4.5 சென்டிமீட்டர் வருது. சரிங்களா, இப்போ ரெண்டு பக்கமே எனக்கு 4.5 சென்டிமீட்டர் வருது. ஸோ முதல்ல அது எழுதிடுறேன். முதல்ல வந்து கொஷினில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எழுதிடலாம், அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ PA ஈக்குவல் டு PB ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர். இந்த டேஞ்சன்ட் PAவோட டேஞ்சன்ட்டும் PBயோட டேஞ்சன்ட்டும் எனக்கு 4.5 சென்டிமீட்டர் வருது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த PA அண்ட் PB தான் எனக்கு என்னது ரெக்வயர்ட் டேஞ்சன்ட். அது கீழே எழுதிடலாம். PA அண்ட் PB
is required tangent. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் கால்குலேஷன் போட்டுடலாம். ஓகே, ஸோ ஆக்சுவல் கால்குலேஷன் நம்ம டயக்ராம் வச்சு போடும்போது ஓகே, ஸோ ஆக்சுவல் கால்குலேஷன் ஒரு எனக்கு பிஏன்றது எனக்கு ரெக்வயர்ட் டேஞ்சன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பிஏன்றது ரெக்வயர்ட் டேஞ்சன்ட் எழுதிடுறேன். இப்போ பிஏன்றது எனக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக 4.5 சென்டிமீட்டர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இந்த பிஏன்றது எவ்வளோ, 4.5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ in triangle OPA, so PA equal to 4.5 centimeter. So இப்போ மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் OPA, ஸோ OA ஜாயின் பண்ணிடலாம். எப்பயுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு என்ன வேணும், இந்த OA ட்ரா பண்ணுறோம். ஸோ இதுதான் நமக்கு என்னது ரேடியஸ், OAன்றது ரேடியஸ். ஸோ இது ரேடியஸ் என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம ரேடியஸ் வந்து என்ன எடுத்தோம், OAன்றது 4 சென்டிமீட்டர் சர்க்கிள். ஸோ OA ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் OA முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ இன் ட்ரையாங்கிள் OPA, ஸோ இன் ட்ரையாங்கிள் OPA எடுக்கும் போது எனக்கு ஆங்கிள் ஏன்றது என்னது, கண்டிப்பாக 90 டிகிரி தான். ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன். ஆங்கிள் செமி சர்க்கிள் வந்து என்னது 90 டிகிரி. ஸோ ட்ரையாங்கிள் OPA அப்படின்னு எடுக்கும்போது மேலே இருக்கிறது எனக்கு ஒரு செமி சர்க்கிள். அப்போ ஆங்கிள் ஏன்றது கண்டிப்பாக எனக்கு என்ன வந்துடும், 90 டிகிரின்னு வந்துடும். ஸோ ஆங்கிள் ஏ 90 டிகிரினா ஆக்சுவல் கால்குலேஷன் எப்படி போடுறேன், பை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி போடுறேன். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் எனக்கு என்ன வரும், ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ரிமைனிங் 2 சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணும். அதுதான் பித்தாகரஸ் தியரம். ஓகே, ஸோ இதில் இப்போ எனக்கு பேஸ் ஸ்கொயர்ன்றது என்ன வரும், OP ஸ்கொயர் அப்படின்றத எனக்கு பேஸு. OP ஸ்கொயர் ஈக்குவல் டு ரிமைனிங் 2 சைட்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன வந்துடும், OA ஸ்கொயர் பிளஸ் AP ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவல் கால்குலேஷன். ஓகே, ஸோ அப்போ OP ஸ்கொயர், ஓபின்றது என்னது, கீழே இருக்கிற பார்ட்னா இந்த பிக்கர் சர்க்கிளோட ரேடியஸ். பிக்கர் சர்க்கிளோட ரேடியஸ் எனக்கு என்னது 6 சென்டிமீட்டர் தான் OP அப்படின்றது. ஏன்னா இந்த பார்ட் தான் OPன்றது. அப்போ எனக்கு இது என்னது 6 சென்டிமீட்டர். இந்த OAன்றது இன்னர் பார்ட்டோட ரேடியஸ். ஸோ இன்னர் பார்ட்டோட ரேடியஸ்னா இது எனக்கு என்னது 4 சென்டிமீட்டர். ஸோ OP ஸ்கொயர்னா என்ன வந்துடும் எனக்கு 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு OA ஸ்கொயர். ஸோ OA ஸ்கொயர்ன்றது என்னது 4 ஸ்கொயர். ஸோ இந்த AP ஸ்கொயர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டயக்ராமில் நம்ம கண்டுபிடிச்சது. அதே மாதிரி இது ஆக்சுவல் கால்குலேஷனும் கரெக்டாக வருது, நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ AP ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கணும். AP ஸ்கொயர்ன்றது எனக்கு டயக்ராமில் போடும்போது 4.5 சென்டிமீட்டர் வருது. ஆனால் ஆக்சுவல் கால்குலேஷனில் போடும்போது எனக்கு அதே வருதான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ 6 ஸ்கொயர் எனக்கு 36, 4 ஸ்கொயர் 16. ஸோ AP ஸ்கொயர் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ AP ஸ்கொயர் ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்துடுது 36 மைனஸ் 16. ஸோ 36 மைனஸ் 16 நான் வெளியே எடுத்தேன்னா எனக்கு என்ன வந்துடும் 20 வந்துடும். அப்போ AP ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 5 என்ன வரும் உங்களுக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வெளியே எடுத்துட்டோம்னா 2 வந்துடும். மீதி ரூட் 5ன்றது அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரூட் 5ஓட வேல்யூ நமக்கு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ ரூட் 5ஓட வேல்யூ நமக்கு அப்ராக்சிமேட்டாக 2.236. சரிங்களா, இப்போ 2.236 கூட நான் 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 2s are 12, 1 3 2s are 6, 1 7, 2 2s are 4, again 2 2s are 4. அப்போ எனக்கு என்ன வருது 4.472 வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு என்ன வருதுங்களா, ஏபியோட வேல்யூ எனக்கு 4.5 சென்டிமீட்டர்னு வருது. ஓகே, ஸோ ஏபி ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு போடலாம். சரிங்களா, எனக்கு இங்கே பிஏ நான் கரெக்டாக டயக்ராமில் போட்டு ட்ரா பண்ணும்போது எனக்கு பிஏ 4.5 சென்டிமீட்டர் வந்தது. இப்போ ஆக்சுவல் கால்குலேஷன் பித்தாகரஸ் தியரம் வச்சு போடும்போது ஏபி எனக்கு 4.5 சென்டிமீட்டர் வருது. ஸோ ரெண்டுமே எனக்கு இப்போ ஈக்குவலாக வருது. ஸோ நம்ம ரெண்டும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏபி ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. இது கால்குலேஷனில், இது எனக்கு டயக்ராமில் வந்தது. ஸோ ரெண்டு ஆன்சர் எனக்கு எப்படி வருது, இப்போ ஈக்குவலாக வருது. ஓகே, ஸோ அடுத்து நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், ஜஸ்டிஃபிகேஷன் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் சேம் நம்ம போன கொஸ்டினுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஏற்கனவே நான் ஓஏன்றதை ஜாயின் பண்ணிட்டேன் ஜஸ்டிஃபிகேஷனுக்காக. ஓஏன்றது என்னது எனக்கு 4 சென்டிமீட்டர். ஸோ ஓஏன்றது எழுதிடுறேன். ஸோ ஜாயின் ஓஏ சச் தட் எனக்கு ஆங்கிள் பிஏஓ அப்படின்றது என்னது 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் பிஏஓ ஈக்குவல் டு 90 டிகிரி. எதனால், ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் 90 டிகிரி. நம்ம போன கொஸ்டினில் தான் பார்த்தோம். ஸோ ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் நமக்கு என்ன தான் வரும், எப்பயுமே 90 டிகிரி தான் வரும். ஓகே, ஸோ அப்போ வரும்போது என்ன வரும் எனக்கு, தேர்ஃபோர் பிஏ பர்பண்டிகுலர் டு ஓஏன்னு வந்துடும். ஓகே, தேர்ஃபோர் அப்போ ஓஏன்றது என்னது, இஸ் ரேடியஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள். ரேடியஸ் ஆஃப் இன்னர்
circle. Okay, அப்போ OA radius அப்படின்னும் போது PAன்றது has to be tangent of inner circle. PA has to be tangent of inner circle. ஓகே, ஸோ அப்போ பிஏன்றது டேஞ்சன்ட் வரும்போது சிமிலர்லி நம்ம எப்படி எழுதலாம், பிபின்றதும் கண்டிப்பாக டேஞ்சன்ட். இப்போ பிஏன்றது டேஞ்சன்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ சிமிலர்லி பிபின்றது நமக்கு என்னதான் டேஞ்சன்ட் தான். ஓகே, ஸோ அப்போ எப்படி எழுதிடலாம்னா சிமிலர்லி பிபி இஸ் ஏ டேஞ்சன்ட் ஆஃப் இன்னர் சர்க்கிள். ஓகே, அப்போ therefore angle OAP equal to angle OBP equal to 90 degree. Okay, so இதுதான் நமக்கு justification. Okay, thank you. Yeah, welcome friends. இன்னைக்கு நம்ம exercise 11.2 constructionsல first question பார்க்கலாம். So draw a circle of radius 6 cm from a point 10 cm away from its center. Construct the pair of tangents to the circle and measure the length அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ரேடியஸ் 6 cm ட்ரா பண்ணுறோம். அந்த 10 cm அவேலேருந்து 2 பேர் ஆஃப் டேஞ்சன்ட்னா 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கவனிங்க நம்ம என்ன பண்றோம்ட்டு draw a circle of radius 6 cm. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணோம் 6 cm மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 6 cm மெஷர் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ண போறேன். மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க, அப்போதான் ஆன்சர் வந்து ஃபைனலாக உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, ஸோ draw a circle of radius 6 cm. ஓகே, ஸோ 6 cm ட்ரா பண்ணிட்டோம். ஃப்ரம் எ பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 10 cm அவே ஃப்ரம் இட் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு சென்டர். இந்த பார்ட் நான் ஓன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10 cm அவேன்றாங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 10 cm இங்கே மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து 10 அப்படின்னா கரெக்டாக பாருங்கள். ஸோ 10 cm எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு 10 cm. 10 cm அவே. இந்த 10 cm அவேக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணால் அடுத்து நம்ம பைசெக்டர் ட்ரா பண்ணோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் draw a circle of radius 6 cm ட்ரா பண்ணிட்டோம். 10 cm அவே போட்டோம். ஸோ இது O. ஸோ இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், இதை Pன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் M be the mid point of OP. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணுறோம். ஸோ மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், இதுக்கு மோர் தென் ஆஃப் எடுத்து ஃபர்ஸ்ட் பைசெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் இருந்து ஜஸ்ட் நீங்கள் மோர் தென் ஆஃப் எடுத்துக்கோங்க, எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ மோர் தென் ஆஃப் எடுத்து பைசெக்டர். ஸோ இதில் மோர் தென் ஆஃப் எடுத்து நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் ஆர்க் ட்ரா பண்ணுறேன். ஸோ உங்கள் இஷ்டம் தான், ஆனால் ஆஃபுக்கு மேலே எடுத்துக்கோங்க. ஸோ ஆஃபுக்கு மேலே எடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே கட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி கீழே. ஸோ நெக்ஸ்ட் பீலையும் அதே மாதிரி வச்சு கட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேயும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இந்த பைசெக்டரை ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு என்னன்னா மிட் பாயிண்ட். இட் எம்பி தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஓபி. ஸோ இதுதான் நமக்கு பைசெக்டர். இந்த ஓபிக்கு நம்ம என்ன பண்ணணும் மோர் தென் ஆஃப் எடுத்துக்கிறோம். எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம். மோர் தென் ஆஃப் எடுத்து இங்கேருந்து வச்சு ஒரு ஆர்க்கு சேம் இங்கேருந்து வச்சு ஒரு ஆர்க்கு அதே மாதிரி பீல வச்சு சேம் இதே மாதிரி இங்கேருந்து ஆர்க்கு இங்கேருந்து ஆர்க்கு ரெண்டையும் பைசெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நமக்கு என்னது மிட் பாயிண்ட். இதுலேருந்து சென்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இது எம். ஸோ இங்கே சென்டர் வச்சுக்கிறேன். சேம் இங்கே ஒரு பாயிண்ட், சேம் அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட். மெஷர்மெண்ட் இது கொஞ்சம் கரெக்டாக வைங்க, அப்போ தான் ஆன்சர் கொஞ்சம் கரெக்டாக வரும். ஓகே, சேம் இந்த பாயிண்ட் ஒன்று. ஓகே, ஸோ இப்போ சர்க்கிள் அப்படியே ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ட்ரா பண்ணியாச்சு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு draw a pair of tangent அப்படின்றாங்க. ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதுல ஒரு பாயிண்ட்ல மீட் ஆனா நமக்கு என்னது டேஞ்சன்ட், அதே 2 பாயிண்ட்ஸ்ல மீட் ஆனா அது சீக்கண்ட். இப்போ நமக்கு என்ன சொல்றாங்க 2 பேர் ஆஃப் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுன்றாங்க. இப்போ பேர் ஆஃப் டேஞ்சன்ட் ட்ரா பண்றோம். ஸோ இந்த மீட் ஆன பாயிண்ட் தான் நமக்கு டேஞ்சன்ட். இப்போ Pல இருந்து இந்த மீட் ஆன பாயிண்ட் 2 மீட்டருக்கு பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்ல ஜாயின் பண்றேன். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி
இப்போ இந்த மீட்டான பாயிண்ட்ல ஜாயின் பண்றேன். கரெக்டா அந்த மீட்டான பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. ஸோ இது இதே மாதிரி இதுல மீட்டான பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ மேலே இருக்கிறது ஒரு டேஞ்சன்ட், இது ஒரு டேஞ்சன்ட். இப்போ இதை வந்து பி, இந்த பாயிண்ட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், கியூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், ஆர்னு எடுத்துக்கிறேன். இப்போ பிக்யூ அண்ட் பிஆர் ரெண்டு டேஞ்சன்ட் வந்துருச்சு. இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ இந்த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட்டை ஃபைனலாக நம்ம மெஷர் பண்ணிடுறோம். ஓகே, ஏன்னா இப்போ லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ பிக்யூவோட மெஷர்மெண்ட் பார்க்குறேன். பிக்யூவோட மெஷர்மெண்ட் எனக்கு எவ்வளோ வருது, 8 சென்டிமீட்டர். பார்த்தீங்கன்னா தெரியும் 8 சென்டிமீட்டர் வருது. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி பிஆரோட மெஷர்மெண்ட் பார்க்குறேன். ஸோ பிஆரோட மெஷர்மெண்ட் பார்க்கும்போது சேம் இதிலிருந்து இது எவ்வளோ வருது, 8 சென்டிமீட்டர் வருது. ஓகே, ஸோ அப்போ பிக்யூவோட மெஷர்மெண்ட் பிஆரோட மெஷர்மெண்ட் ரெண்டுமே 8 சென்டிமீட்டர். கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், அது வந்து உங்கள் ஸ்டாஃப்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த ஸ்டெப்ஸ் எழுதுங்க. இல்லாட்டி நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை அப்படியே எழுதுங்க. ஓகே, இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாரும் அது ஓனாக எழுதுறதா, மேக்ஸிமம் ஸ்டெப்ஸுக்கு வந்து உங்களுக்கு மார்க் கிடையாது. இந்த டயக்ராமுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் தான். ஸோ ஸ்டெப்ஸ் நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ லென்த் ஆஃப் ஃபைனலாக எப்படி முடிக்கிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு the length of tangents PQ equal to PR equal to 8 சென்டிமீட்டர். இது மாதிரி முடிச்சிருக்கோம். ஆனால் இப்போ எல்லா கொஸ்டின்லையும் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ PQ and PR ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஜஸ்டிஃபிகேஷன் எழுதிடலாம். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஓக்யூவும் ஓஆரும் ட்ரா பண்ணும். இதுதான் ஓக்யூ. ஸோ இதை ஓக்யூவும் ஓஆரும் ஜாயின் பண்றோம். ஸோ இது ஓக்யூ. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஓஆர். ஓகே, ஸோ இப்போ ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஜாயின் ஓக்யூ அண்ட் ஓஆர். ஜாயின் ஓக்யூ and OR. ஓகே, இப்போ ஓக்யூ ஓஆரும் ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஆங்கிள் PQO. இந்த ஆங்கிள் மேல இருக்கு பார்த்தீங்களா, ட்ரையாங்கிள், மேல இருக்கிற ட்ரையாங்கிள் PQO. ஓகே, அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஆங்கிள் PQO இஸ் an angle in a semicircle. ஓகே, ஸோ இந்த செமிசர்க்கிள், இது இந்த பார்ட் வந்து ஃபுல் சர்க்கிள். இந்த ஆங்கிள் PQOன்றது என்னது, ஒரு செமிசர்க்கிள் பார்ட் இருக்கு. ஸோ ஆங்கிள் PQO இஸ் an angle in semicircle. ஓகே, ஸோ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், செமி சர்க்கிள்ல ஒரு ரைட் ஆங்கிள் வந்ததுன்னா அதோட ஆங்கிள் எவ்வளவு, உங்களுக்கு 90 டிகிரி. தேர்ஃபோர் ஆங்கிள் இன் ஏ செமிசர்க்கிள், ஆங்கிள் இன் ஏ செமிசர்க்கிள் என்ன வரும் உங்களுக்கு, ஈஸியா ரைட் ஆங்கிள். அது நமக்கு எப்பயுமே தெரியும். ஓகே, ஸோ அப்போ ஆங்கிள் இன் ஏ செமிசர்க்கிள் நமக்கு என்ன வந்துடும், ஆங்கிள் PQO அப்படின்றது என்னது, 90 டிகிரி. ஓகே, ஸோ ஆங்கிள் PQO இஸ் 90 டிகிரினா உங்களுக்கு என்னது, OQவும் PQவும் எப்படி இருக்கு, பர்பண்டிகுலரா இருக்கு. தேர்ஃபோர் OQ இஸ் பர்பண்டிகுலர் டு PQ. ஓகே, தேர்ஃபோர் இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்போ சின்ஸ் OQ இஸ் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், சின்ஸ் OQ இஸ் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், PQ has to be a tangent. ஓகே, ஸோ OQ ரேடியஸா இருந்தா கண்டிப்பா என்னதான் இருக்கும், PQன்றது வந்து டேஞ்சண்டா இருக்கும். ஸோ PQ has to be tangent of circle. ஓகே, ஸோ இப்போ நம்ம PQ கண்டுபிடிச்ச மாதிரி சிமிலரா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஆங்கிள் PRO எடுத்துக்கிறோம். ஆங்கிள் PROவும் எனக்கு என்னது, ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் வந்து எனக்கு 90 டிகிரி தான். அப்போ ஆங்கிள் PQO 90 டிகிரி மாதிரி, அப்போ ஆங்கிள் PROவும் கண்டிப்பா எனக்கு என்னதான் 90 டிகிரின்னு வரும். அப்போ நான் சிமிலர்லி PR as a tangent of a circle எழுதுறேன். ஸோ PR so PR has to be also tangent of a circle. புரியுதுங்களா? இன்னும் ஒரு வாட்டி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. Draw a circle of radius 6 cm from a point 10 cm away from its center. Construct the pair of tangents of circle and measure the lengthன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க சென்டர்ல வச்சு ஒரு 6 cm டிரா பண்றேன். 6 cm டிரா பண்ணிட்டு இங்க இருந்து மெஷர் பண்ணி 10 cm மெஷர் பண்றேன். 10 cm மெஷர் பண்ணிட்டு மோர் தென் ஆஃப் வச்சு பர்பண்டிகுலர் பைசெக்டர் டிரா பண்றேன். ஸோ இங்க ஒரு ஆர்க் வரும், சேம் இங்க ஒரு ஆர்க் வரும். சேம் P ல வச்சு இங்க ஒரு ஆர்க், ஸோ இங்க ஒரு ஆர்க். அதை ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்றேன். அந்த லைன் தான் நமக்கு என்னது, மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட் வச்சு என்ன பண்றேன், ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். ஸோ அப்புறமேலு ஜஸ்ட் டேஞ்சன்ட், இது ஒரு டேஞ்சன்ட், இது ஒரு டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு PQ PR ரெண்டு டேஞ்சன்ட் மெஷர் பண்ணும்போது எனக்கு 8 சென்டிமீட்டர் ஈக்குவல் ஆகும். இப்போ ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் ரைட் 90 டிகிரி. அப்போ வந்து ட்ரையாங்கிள் PQO
மேலே இருக்கிற ஆங்கிள் இந்த செமி சர்க்கிள் இருக்கிறது எடுத்துக்கிறேன். ஸோ அது 90 டிகிரி வந்தது. அப்போ எனக்கு ஓக்யூவும் பிக்யூவும் பர்பண்டிகுலர். ஓக்யூவும் பிக்யூவும் பர்பண்டிகுலர் அப்படின்னா பிக்யூன்றது எனக்கு என்னது டேஞ்சன்ட். அதே மாதிரி கீழே இருக்கிற ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் OPR இது எடுக்கும்போது எனக்கு சேம் அதே மாதிரி என்ன தான் வரும் 90 டிகிரின்னு வரும். அப்போ ஆங்கிள் எனக்கு என்ன வந்துடும் PROன்னு எனக்கு என்ன தான் வரும் 90 டிகிரின்னு வந்துடும். அப்போ எப்படி வந்துடும் PR is perpendicular to OR. அப்போ PR எனக்கு என்னதான் ஆல்சோ a tangent of a circle. Okay, thank you.